ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி. இந்த கருப்பசாமி உனக்கான நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடும் உன் பணத் தேவைகளை போக்குவேன் என்ற எதிர்பார்ப்போடும் தானே இந்த பணப்பெட்டியை தொட்ட. நிச்சயமா உன் பண கஷ்டமும் இப்போது உனக்கு தேவையான இந்த விஷயமும் சரியாகுவதற்கு உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். இப்போது உன் மன கஷ்டமும் பண கஷ்டமும் எல்லாமே தீர்ந்து போய் நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்க விஷயமும் சரியாக போகுது. உன் மனசில் இருக்க அழுத்தமும் பாரமும் சீக்கிரமே சரியாகிவிடும் என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்ககிட்ட நீ மனசு விட்டு பேசு. அப்படி இல்லைனா உன் மனசுக்கு பிடிச்ச எதையாவது செய். அதை விட்டுட்டு என் மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது, மன பாரம் இருக்குன்னு மீண்டும் மீண்டும் அதையே யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்காதே என் செல்லமே. சில பேர் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணமே நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுப்பதற்காக தான். அவர்களை காரணத்தோடு தான் நான் உன்னை அனுப்பி வச்சேன். அவர்கள் உன்னை நோக்கி வந்து அவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. பார்வை இருக்கும்போதே விளக்கை ஏற்றி வைத்து விட வேண்டும். அதே போல் வலிமை இருக்கும்போதே காசு பணம் சம்பாத்தியத்தை சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு இப்போ சோம்பேறித்தனமாக இருப்பதோ அலட்சியமாக இருப்பதோ வேண்டாம் என் செல்லமே. உனக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் கூட இப்போதே சரியாக செஞ்சு வச்சுக்கிட்டு உனக்குன்னு கொஞ்சம் சேமிப்பையும் எடுத்து வச்சுடு. அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்கன்னு ஒருபோதும் யாரையும் எதற்காகவும் முழுவதுமாக நம்பி இருக்காதே. அடுத்தவங்களுடைய நிறை குறைகளை ஆராய்ந்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை நான் யாருக்கும் கொடுக்கலேனாலும் எல்லாருமே உன்னுடைய நிறை குறைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா உனக்குன்னு சுய புத்தியும் மூளையையும் நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்தவர் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் என யோசிக்காமல் யார் அறிவுரை சொன்னாலும் என்னதான் சொன்னாலும் புத்திமதி சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதன் மூலமாக அதிலிருந்து உனக்கு எது நல்லதோ உனக்கு எது சரியாக வருமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளேன் செல்லமே. உன்னுடைய பலகீனம் என்பது உன் வெற்றியின் தலையெழுத்தையே மாற்றி தோல்வியாக ஆக்கிவிடும். அதனால் முடிந்த அளவுக்கு பலகீனமான விஷயங்களை தவிர்த்து விட்டு பலமான ஆளாக நெய்யிரு. யாரிடம் யார் ஜெயிக்கிறோங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. யார் மூலமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்குன்னு பாரு. அப்படி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் யார் கொடுக்கிறார்களோ அவங்கள எப்போதும் உன் கூடவே வச்சுக்கோ. வாழ்க்கையில் தோத்தவங்க 2 பேர் தான். ஒருத்தர் யார் பேச்சையும் கேட்காம தோற்று போயிருப்பார். இன்னொருத்தர் யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு செஞ்சு அதன் மூலமாக வாழ்க்கையில் தோற்றுருப்பார். அடுத்தவன் 1000 சொல்லுவான், ஆனால் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு உனக்கு தானே தெரியும். உன் வாழ்க்கையில் வர்ற எல்லா விஷயங்களையும் நீ தானே எதிர்கொள்கிறாய். அப்படின்னா நீ அடுத்தவங்க சொல்கிறதுல உன் வாழ்க்கைக்கு சரியாக வருவதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். சரியாக இருக்கும் நீ சங்கடத்தை அனுபவிக்கிறோமே நினச்சி வருத்தப்படாத. நரி போல தந்திர புத்தி கொண்டவர்களெல்லாம் இங்கு சந்தோஷமாக வாழ்வது போல தெரிந்தாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது என் செல்லமே. நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகானதாகவும் அற்புதமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாகவும் மாற்றுறதுக்காக தான் இந்த பணப்பெட்டியோடு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீயே எதிர்பார்க்காத வகையில் இனி உன்னுடைய தேவைகள் எல்லாம் அழகாய் நிறைவேறும். எப்படி நடந்தது எப்போ நடந்ததுன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போய் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் சந்தோஷமாக நீ வாழ போகிற. பணம் என்பது ஒரு பசைதான். அது உன் கூட இருந்தால் உறவுகள் உன்னை தேடி வருவாங்க. அந்த பசை இல்லாட்டி உறவுகள் உன்னை விட்டு உதிர்ந்து போய்விடுவார்களின் செல்லமே. அந்த பசை உனக்கு அவசியன்றது தெரிஞ்சனால தான் பணப்பெட்டியோடு வந்தேன். ஆனால் ஒருபோதும் காசு பணம் வந்த பிறகு உன்னை தேடி வருபவர்களை நீ மதிக்கவே வேண்டாம். ஏன்னா நீ கஷ்டப்படும் போது உனக்குன்னு யாராவது வந்து துணையாக நிற்பாங்களான்னு எத்தனை முறை யாரையெல்லாம் எதிர்பார்த்த. ஆனால் யாரும் ஒரு அவசரத்துக்கு கூட வந்து நிற்கலை. ஆனால் நாளைக்கு உனக்கு காசு பணம் சொத்து சம்பாத்தியம் சேர்ந்துருச்சுன்னா நீ தான் நல்லவன், நீ தான் எல்லாம், உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து சிரித்து பேசுவாங்க, உன் கூடவே இருப்பாங்க. ஆனால் அப்போது நீ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. இதுக்கு முன்பாக நீ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுன, படபடன்னு பேசுவ, அதிகமாக பேசுவ. ஆனால் காலம் போக போக உனக்குள்ள ஒரு பயமும் பக்குவமும் வந்து விட்டது தானே. எங்கே நம்ம பேசுனா அவங்க நம்ம மனசை காயப்படுத்திடுவாங்களோ, எனக்கு எல்லாம் தெரியும் நீ வாயமூடுன்னு சொல்லிடுவாங்களோ, உன்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, மட்டம் தட்டி பேசிடுவாங்களோ நினச்சே பல சமயங்களில் பயந்து போய் நீ மௌனமாக இருந்து விட்டாய் தானே. அப்படிப்பட்ட உறவும் இப்போது ஒன்றை தேடி வரும். அவங்களுக்கு நீ பண உதவி செய்வதற்காக அவர்கள் உன்னை தேடி வந்து தேவையை தீர்த்து கொள்ளவும் வருவார்கள்.
எல்லாமே இப்போ நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறிப்போகும் என் செல்லமே. இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் அல்லவா. இனி எல்லாவற்றையும் சமாளிக்கும் திறமையும் உனக்குள்ள வந்துடும். யாருக்கிட்ட எதை பேசணும், எப்படி பேசணுன்ற அந்த பக்குவமும் உனக்குள்ள வந்துடும். இனி வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகள் எல்லாம் அழகாய் நிறைவேறும். நீ எதிர்பார்த்தது போல, ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறாய்.